சாப்பிடுறா. பசு சாப்பிடு. சூப்பர்ல, செம்மையா இருக்கு. பசு எனக்கு சாப்பாடு வருதுல்ல, give it to them. give. சரி சார். ஓகே. பேபி சாப்பிடுறியா? நோ 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 நோ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சோண்டு. நோ பேபி சூப்பரா சாப்பிடு. வேணாம் மாமா. யாராச்சும் இப்படி சாப்பிடுவாங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா மாமா? இதெல்லாம் ஹைஜீனிக் ஃபுட்டே இல்ல, இத போய் சாப்பிடுறீங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டா ஹைஜீனிக் இல்லையா? அவங்க கிட்ட இருந்து உழைப்ப மட்டும் வாங்கிக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். ஏய் இலக்கியா, பாட்டி என்ன சமைச்சு கொடுத்தாங்க குடு. ஏய் ஓ மை காட், வெரி குட் வெரி குட். சாப்பிடு, என்ஜாய். ஓகேவா? சாப்பிடு. நீ தான் சாப்பிடு ரொம்ப நேரமா. இந்த காலத்துல இப்படி ஒரு முதலாளி கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் சமமா பாக்குறாரு. நம்ம சாப்பாடு சாப்பிடுறாரு பத்தியா? ஆமா ஆமா, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நீ சாப்பிடு. சார் வாங்க. மிஸ் பிராங்க் காலா? உத்தமன், ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. சொல்லுங்க தம்பி. தம்பி என்ன தம்பி இதெல்லாம்? ஓ, இதான் உங்க பர்சனாலிட்டிக்கான காரணமா? ஆனா இதான் கொஞ்சம் ஓவரா இருக்குது. என்னமோ போங்க தம்பி, கலக்குறீங்க. என்னது கலக்குறேனா? ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? அப்ப இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையா? வேற யாருக்காவது கிஃப்டா கொடுக்க போறீங்களா? நான் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கல. இதெல்லாம் எனக்கு கிஃப்டா வந்திருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் கிஃப்டா வந்திருக்கா? என்ன தம்பி இது? ஆனந்திக்கு வர வேண்டியதெல்லாம் ஆனந்துக்கு வந்திருக்கு. உத்தமன் அவதான் கால் பண்றா. எவாவ? அவதான் உத்தமன். ஹலோ ஆனந்த், நான் ஆனந்த் தான் பேசுறேன். நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். போச்சுடா, மறுபடியுமா? எவ்வளவு நாளுங்க இதே மாதிரி விளையாடிட்டு இருப்பீங்க? உங்க கூட விளையாடாம நான் வேற யார் கூட விளையாடுறது? அங்க உங்க டேபிள் மேல மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? உங்களோட வேலை தானா இது? ஓ ஆமா, ஏன் வேலைதான். நேர்ல வாங்கன்னா வர மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் என்ன கண்டுபிடிக்க முடியாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நான் ஏங்க கண்டுபிடிக்கணும்? அப்பதானே நம்ம லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு இந்த ஐடியாலாம் இல்ல. நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அப்படியா? எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அப்படி நீங்க லவ் பண்றது உண்மைன்னா அந்த பொண்ணை நீங்க ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புங்க, அப்ப நான் நம்புறேன். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இல்லன்னா கால் பண்ணுவேன். இப்ப போனை வைக்கிறேன். பை. ஹலோ ஹலோ. தம்பி, நீங்க லவ் பண்றேன்னு சொல்றத பார்த்தா என்னால நம்ப முடியலையே. ஏன்னா நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர ஆளே கிடையாது. நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா அந்த பிராங்க் கால் பார்ட்டி
உங்ககிட்ட ஏதோ சவால் விட்டுருக்கோம் போல இருக்கே. அதனால நீங்க அவளை கலாச்சிட்டீங்களா? ஆமா உத்தமன், சும்மா சமாளிக்க தான் அப்படி சொன்னேன். ஓ, மே கம் இன் சார்? எஸ் கம் இன். சொல்லுங்க இலக்கியா. சார், நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கே. ஆமாங்க இலக்கியா. சார், நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க இலக்கியா. உங்களுக்கு அந்த பிராங்க் கால் பேசுற பொண்ணு மேல ஏதாச்சும் இது இருக்கா? அடச்சே, அந்த கருமெல்லாம் தம்பிக்கு வராதேமா. உத்தமன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் சொல்லிக்கிறேன். நீங்க சைலண்டா இருக்கிறதுனால தான் உங்களை பத்தின உண்மையை நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனந்த் சார், நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்கள. நீங்க அவ சொல்ற மாதிரி யாராவது ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுங்க. அத வீடியோ எடுத்து அந்த ஃபேக் கால் பார்ட்டிக்கு அனுப்பிடுங்க. அப்புறம் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டா. நல்ல ஐடியாவா இருக்கே. தம்பி, எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க? அது வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி உத்தமன் நான் ஐ லவ் யூ சொல்றது? அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு எப்படி முதல்ல அவங்க ஒத்துப்பாங்க? அதுவும் சரிதான். அப்போ பேசாம நம்ம இலக்கியா கிட்டே ஐ லவ் யூ சொல்லி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட எல்லாம் வேண்டாம். நோ நோ, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் சரியா வராது. அதான். என்னம்மா நீ வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளிக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? என்ன தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அது வந்து தம்பி யோசிக்காதீங்க தம்பி. இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம வெளியே போய் கேட்க முடியாது. இலக்கியானா நம்ம ஆளு, ஐ மீன் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஆளு, அவகிட்ட உரிமையா கேட்கலான்னு சொன்னேன். அப்போ இலக்கியாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஏமா ஓகே சொல்லுமா, உனக்கு வேணா நான் அடுத்த மாசம் இன்கிரிமெண்ட் போட்டு தரேன். ஓகே, சாரை பார்த்தா பாவமா இருக்கு, அதுக்காக ஓகே. சூப்பர் தம்பி, பாத்தீங்களா உங்களை பார்த்தா பாவமா இருக்காமா. ஏதோ ஒண்ணு. தம்பி, என் டேபிள்ல ரோஸ் இருக்கு, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். இங்க இருக்கு, சீக்கிரம். வசமா வந்து மாட்டுக்கிட்டியா? இந்த வீடியோ வச்சு என்ன பண்றேன்னு பாரு. தம்பி இந்தாங்க தம்பி, புடிங்க. உங்க முகத்துல சும்மா ரொமான்ஸ் அருவி மாதிரி பொங்கி வழியணும். ஓகே, சும்மா ரைட் ட்ரையலா கொடுங்க தம்பி. இருங்க, நானே போய் வீடியோ எடுக்கிறேன். ரெடி. இப்படி எதுவுமே சொல்லாம மொட்டைய கொடுத்தா எப்படி சார்? ஐ லவ் யூ வந்து சொல்லிட்டு கொடுங்களேன். ஐயோ, அப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புனாதான் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டா. பாத்தீங்களா தம்பி, இலக்கிய எவ்வளவு விவரமா இருக்கான்னு பாருங்க. நீங்க அவகிட்ட லவ் லெசனை கத்துக்கணும். ரெடி. ஐ லவ் யூ. ஷோ சார், இப்படி மொட்டையா சொல்லாதீங்க. ஐ லவ் யூ இலக்கியா அப்படின்னு பேரோட சொல்லணும். ஓ உத்தமன், நீங்க அதை கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிடுங்க. ஓகேமா. இருங்க இருங்க இருங்க. ரெடி தம்பி. ஐ லவ் யூ இலக்கியா.
டூப்ளிகேட் பேரே அம்சமா இருக்கே. தம்பி சூப்பர் தம்பி, கலக்கிட்டீங்க. இத நான் உங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். இதோட உங்களுக்கு பிடிச்ச 7.5 ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க. தேங்க்யூ இலக்கியா. உத்தமன், உங்களுக்கு அனுப்பிட்டேன் தம்பி, பாருங்க. இன்னையோட அந்த பிராங்க் கால் பட்டி தொல்லை முடிஞ்சது. நாளையில இருந்து நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமா சார், நாளையில இருந்து நானும் நிம்மதியா இருப்பேன். நான் நினைச்சது நடந்துருச்சுல்ல. நீ என்ன நினைச்ச? சார் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன், அதான். ஓ பாத்தீங்களா தம்பி, இலக்கியாக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு பாருங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும்னு இலக்கியா ஆசைப்படுறாங்க. இந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? ஐ லவ் யூ இலக்கியா. என் ஐடியாவை லக்கி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டாளே. ஆனந்து, உன் கைய பிடிச்சுக்கிட்டு ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள என்னோட பேத்தி நுழையிற நாள் ரொம்ப தூரத்துல இல்லப்பா. இந்த வீடியோ ஒண்ணு போதும். அண்ணனும் தம்பியும் நல்லாவே போஸ்ட் கொடுக்கறானுங்களே. வச்சிருக்கேன் உனக்கு. எஸ். என்ன சுச்சி? ஹாய் பாப்பே. ஹாய் மா. ஹாய் அர்ஜுன். என்னாச்சு? என்னாச்சு? போகும்போது வேற காஸ்டியூம்ல போன, இப்ப பார்த்தா ஃபார்மலா வந்து நிக்கிற. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, எம்டியா இருந்தா கொஞ்சம் கெத்தா இருக்கும்னு பஸ் சொன்னா. சரி, போற வழியில ஏதோ ஒண்ணு கிடைச்சது, மாட்டிக்கிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு. சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு போயிருக்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் உன்னை பார்த்ததும் சர்ப்ரைஸா இருந்திருக்குமே. அம்மா, அண்ணன் இன்னைக்கு கலக்கிட்டாருமா. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அண்ணனை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அதுவும் நம்ம சீனியர் ஸ்டாஃப் மாரிமுத்து அண்ணனை பார்த்துட்டு கோட் சூட்ல அப்பா மாதிரி இருக்காருன்னு சொன்னாருமா. அதே மாதிரி அண்ணன் இன்னைக்கு எல்லா ஸ்டாஃப்ஸ் கூடயும் நல்லா பேசினாரு. அது மட்டும் இல்லாம லஞ்ச் பிரேக்ல அவங்க எல்லாரு கூடயும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பாடு எப்படி இருந்ததுப்பா? எல்லாம் பத்துச்சா? மேடம், அர்ஜுன் சார் ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்த சாப்பாட்டை அவங்க கூடவே உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாரு. நீங்க கொடுத்து விட்ட சாப்பாட்டை ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சாப்பிட்டாங்க மேடம். கிராணி, உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். என்ன சர்ப்ரைஸ்? எங்க அம்மா நாளைக்கு யுஎஸ்ல இருந்து வராங்க. ஓ வாவ், சூப்பர். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? இந்திரா யூஎஸ்ல இருந்து வராளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னாளா? வரட்டு வரட்டு. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் யார்கிட்டயும் சொல்லல கிராணி. அப்புறம் இப்ப எப்படி சொன்ன? போங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஏற்கனவே நீ கொஞ்சம் ஒரு மாதிரி, இப்போ உங்க அம்மா வேற வராங்களா, இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருப்ப. ஆனந்த், இந்திரா எத்தனை மணிக்கு வரான்னு கேட்டுட்டு ரிசீவ் பண்ணிடு. சரிம்மா. அப்புறம் மேல கெஸ்ட் ரூமை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஏசி எல்லாம் செக் பண்ண சொல்லு, சரியா? சரிங்கம்மா. அப்புறம் ஆனந்த், இந்திரா அன்னைக்கு ஃபுட் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கணும், இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவா. நம்ம கிச்சன் சர்வன்ஸ் கிட்ட சொல்லி அதை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லு. அவ எந்த நேரத்துல எப்படி கோவப்படுவானே தெரியாது. மம்மி வந்ததுக்கு அப்புறம் இருக்கு இங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு. எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. இனிமேதான் இருக்கு என் ஆட்டமே. அக்கா இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிடாத. அவங்க இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்? பா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என்னால கெஸ் பண்ணவே முடியலமா. அம்மா, நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லு வசு. இன்னையில இருந்து அர்ஜுன் சார் ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்னமா விசேஷம் இருக்கு? அர்ஜுன் சார் ஆபீஸ்க்கு டெய்லி எல்லாம் வர மாட்டாருப்பா. ஓ. அப்படியே வந்தாலும் ஏதாவது முக்கியமான சைன் பண்ணிட்டு போயிடுவாரு. சீட்லயே உட்கார மாட்டாரு.
இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆபீஸ்ல தான் இருந்தாரு. ம் இனிமே ரெகுலரா ஆபீஸ்க்கு வருவாராம். அப்படியா? வெரி குட். எதனால வாசு அவர்கிட்ட இந்த மாற்றம்? சுசித்ரா மேடம் என்கிட்ட அர்ஜுன் சார் ஆபீஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்கம்மா. நான் தான் அர்ஜுன் சார் கிட்ட சொன்னேன். அவரும் ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டாருமா. சாப்பிடுங்க. வெரி குட். ஒரு முதலாளி தன்னோட ஆபீஸ்க்கு வர்றத சாக்லேட் கொடுத்து கொண்டாடுற முதல் ஸ்டாஃப நான் இப்பதாமா பாக்குறேன். இது அதுக்கு இல்லப்பா, எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் அர்ஜுன் சாரோட பர்சனல் செக்ரட்டரியா இருந்தனா இன்னையில இருந்து டெபுட்டி மேனேஜர் ஆயிட்டேன்பா. ரொம்ப சந்தோஷமா. வழக்கமா ஒரு கல்யாணம் நடந்தாதான் நேரங்காலம் கூடி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நேரங்காலம் கூடி வந்திருக்கு. வாசு, இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி சாப்பிடுங்க. பாட்டி பாட்டி இங்க வா. என்ன பாத்தியா பாட்டி அநியாயத்தை? ஆமாண்டி, அந்த ரோட்டு கடை பரோட்டாக்காரன் அவன் கடையில 4 பரோட்டாக்கு 40 ரூபாய் ஏத்திட்டானே. பாட்டி, அமைதியா இரு பாட்டி. அங்க பாரு, அது இல்ல இந்த வசு ஆபீஸ்ல டெப்டி மேனேஜர் ஆயிட்டான். கிடக்கறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வெயும்பாங்க. அந்த மாதிரி இந்த முகர கட்ட எடுபடி மேனேஜர் ஆயிட்டாளா? ஷோ பாட்டி, எடுபடி மேனேஜர் இல்ல பாட்டி, டெப்டி மேனேஜர். அப்படி என்ன கிழிச்சிட்டாளா அந்த கோணவாய்க்காரி? அர்ஜுன் சாருக்கு பின்னாடி வந்து வந்து அவரை வளைச்சு போட்டுட்டா. இனிமே ஆபீஸ்ல இவ அதிகாரம் தான் கொடிக்கட்டி பறக்க போகுது. இத பாருடி, ஆபீஸ்ல வேணா இவளோட அதிகாரம் கொடி கட்டி பறக்கலாண்டி. ஆனா அந்த அர்ஜுன் வீட்ல கூடிய சீக்கிரம் உன் கொடி தாண்டி பறக்க போகுது. அது எப்படி பாட்டி? அதாண்டி, அந்த ஆனந்த் இப்ப உன் வரையில சிக்கிட்டான்ல, அத வச்சு இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பாட்டி. அந்த ஆனந்த் பக்கத்துல நான் உரிமையோட நிக்கணும். என் மனசு அப்படியே துடிக்குது பாட்டி. ஐயோ, என் மனசு கூட தான் அங்க வர துடிக்குது. நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. வா வா பாத்துக்கலாம் வா. சாதனை ஓவியர் ரவிவர்மன் மனதில் இருப்பவரை விவரித்தால் படமாக வரைவார். மனசுல இருக்கிறவரை பத்தி அடையாளம் சொன்னா அது படமா வரைவாராமே. அப்ப நம்ம அர்ஜுன் சார் மனசுல இருக்கிற அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி சொன்னா அது படமா வரைஞ்சு கொடுத்துருவாரா? அர்ஜுன் சார் கிட்ட இதை பத்தி சொல்லலாம், ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி போன்ல சொல்ல வேண்டாம், நாளைக்கு நேர்லயே சொல்லலாம். அவரு தேடுற அந்த ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிற வழியை பத்தி சொன்னா அர்ஜுன் சார் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்ல?